அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நேற்று நான் முதலாக வெளியிட்ட வீடியோவினை பார்த்து வாழ்த்தியும் சில செய்திகளை எனக்கு அறிவுறுத்தியும் சொன்ன அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் இந்த இடத்தில் ஒரு 3 நபர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும். என்னுடைய அரசியல் வழிகாட்டி, ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமான, என்னுடைய நினைவுகளில் தினமும் நிழலாடுகிற, தகைசால் பெருமை கொண்ட ஆகச்சிறந்த ஆளுமையான சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் KR வீரியப்பன் அவர்களுக்கும், மாநில இலக்கிய அணியினுடைய புரவலர், இலக்கிய செறிவுமிக்க நிகர்நிலை பல்கலைக்கழகம் எங்களை போன்றவர்களை ஊக்குவிக்கிற ஒரு நல்ல மனிதர் பேரன்புக்குரிய அண்ணன் தென்னவன் அவர்களுக்கும், அரசியலில் ஒரு வாக்காளனாக இருந்த என்னை அரசியலில் ஒரு பங்கேற்பாளனாக எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் குன்றக்குடி ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நான் வீடியோவை வெளியிடுகிற பொழுது சில நண்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து, தலைவருடைய பிறந்தநாள் தேதியிலிருந்தே உங்களுடைய வீடியோவை ஆரம்பிக்கலாமே என்ற ஒரு கருத்தை நிறைய பேர் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நான் தலைவருடைய பிறந்த நாளிலிருந்து என்னுடைய செய்திகளை தொடர்ந்து உங்கள் முன் வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். தலைவருடைய பிறந்த நாள் குறிப்பாக 1924 ஜூன் 3 அன்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தலைவரே நெஞ்சுக்கு நீதி என்கிற புத்தகத்தில், தன்னுடைய சுயசரிதையை எழுதுகிற புத்தகத்தில், இந்த தலைவர் அவர்கள் இந்த சுயசரிதையை நெஞ்சுக்கு நீதி என்கிற புத்தகமாக எழுதுவதற்கு முன்னால் மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் சுயசரிதையை எழுதியிருந்த காலம், அந்த காலகட்டம். ஏன் பெரியவர்கள் தான் எழுத வேண்டுமா, சிறியவர்கள் எழுதக்கூடாதா என்ற பல கேள்விகளோடு தன்னுடைய சுயசரிதையை தலைவர் அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தலைவர் அவர்கள் அந்த சுயசரிதையை எழுத ஆரம்பிக்கிற பொழுதே அவர் தன்னுடைய பிறப்பை பற்றி குறிப்பிடுகிற பொழுது 1924 ஆண்டு ஆங்கில வருடத்திற்கு ஜூன் 3 ஆங்கில மாதத்திற்கு, தமிழ் மாதத்திற்கு அவரே எழுதுகிறார், தலைவரே எழுதுகிறார், ரக்தாட்சி ஆண்டு வைகாசி மாதம் 21ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுபயோக சுபதினத்தில் பிறந்தேன் என்று தலைவர் எழுதுகிறார். என்னுடைய தந்தையார் பெயர் முத்துவேலர், தாயார் அஞ்சுகத்தம்மாள். இருவருக்கும் 2 பெண் குழந்தைகள் முதலிலே பிறக்கிறது. பெரிய நாயகம், சண்முக சுந்தரம் என்ற 2 பெண் குழந்தைகள். 3ஆவதாக தலைவர் அவர்கள் பிறக்கிறார். 1924ஆம் ஆண்டு தலைவர் பிறக்கிறார். தலைவர் தன்னுடைய சுயசரிதையை மட்டும் அந்த 1924ஆம் ஆண்டு எழுதாமல் இந்த உலக வரலாற்றோடு உலக நிகழ்வோடு தன்னுடைய பிறந்த நாளை ஒப்பிட்டு தன்னுடைய சுயசரிதையிலே எழுதி முடிக்கிறார்.
1924ஆம் ஆண்டு என்னவெல்லாம் நடைபெற்றது என்று அவரே குறிப்பிட்டு எழுதுகிறார். முதல் உலகப் போர் முடிந்து வல்லரசு நாடுகள் களைத்தும் சளைத்தும் போயிருந்த காலம் அது. 1924ஆம் ஆண்டு தான். அப்பொழுது கூட அண்ணாவைத்தான் முதலிலே குறிப்பிடுகிறார். இந்த தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணா அவர்கள் 1924ஆம் ஆண்டு தன்னுடைய 15வது வயதில் உயர்நிலை கல்வி பயின்று கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு பின்னாலே 1924ஆம் ஆண்டு முறைப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அதிகாரப்பூர்வமாக காந்தியடிகள் அறிவிக்கப்படுகிறார். அதற்கு பின்னாலே 1924ஆம் ஆண்டு பெல்காம் பேரவையில் உருவான திட்டங்கள் தான் இன்று வரை காங்கிரஸ் கட்சியில் பூரணத்துவம் பெற்றுள்ளன. அதே 1924ஆம் ஆண்டு தான் நமது கட்சியினுடைய அரசியல் ஆசான் பெரியார் அவர்களுக்கு வைக்க வீரர் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. அந்த 1924ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம் துவங்க ஆரம்பிக்கிறது. இப்படி இந்த 1924ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு கேள்விக்குறியோடு பிறக்கிறது. அப்படி பிறந்ததால் தான் என்னவோ என் மீது பலருக்கு பல கேள்விக்குறிகள் இருந்ததாக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு எழுதுகிறார். இன்னும் ஒரு சொல்லப்படாத விஷயம், தலைவர் அவர்கள் திருவாரூருக்கு பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருக்குவளையில் பிறந்தவர். இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திருக்குவளைக்கு அந்த காலகட்டத்தில் திருக்கோளிலி என்கிற பெயரும் உண்டு என்று தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு எழுதுகிறார். தலைவர் அவர்கள் இப்படி தன்னுடைய பிறந்த நாளை பல்வேறு நிகழ்வோடு சம்பவங்களோடு சேர்த்து எழுவதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உலக வரலாற்றோடு தன்னுடைய பிறந்த நாள் பின்னி பிணைந்திருக்கிறது. இவ்வளவு சம்பவங்கள் நிறைந்த 1924ஆம் ஆண்டு நான் பிறந்திருக்கிறேன். பின்னால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று என்னால் கனவு கூட கண்டிருக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். இவ்வளவு செய்தியோடு இன்றைய காணொளி நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து எனக்கு நீங்கள் ஆதரவையும் பேரன்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு எனது 2வது வீடியோவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.